எஸ்எஸ் மூர்த்தி அதன் சாஸ்திரிந்தாங்க. நான் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம், மேப்பிலியூர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம். அங்கே இருந்து தான் என்னோட பயணம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட உளுந்தூர்பேட்டையில் தான் நான் 12th வரைக்கும் முடித்தேன். அதுக்கடுத்து கிரிக்கெட் தான் நான் ரொம்ப நேசிச்சிருந்தேன். நம்ம ஸ்டேட்டுக்காக, தமிழ்நாடுக்காக நம்ம போயிட்டு நம்ம ஊர்லேருந்து போயிட்டு நம்ம கிரிக்கெட் ஆடிடணும் அப்படின்றது என்னோட பெரிய கனவாகவே இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க அவங்களோட கனவு எல்லாம் வேறையா இருந்தது. கிரிக்கெட் வந்து ஈஸியா இந்த கிராமத்துல இருந்து இந்த அடையாளத்துல இருந்து போயிட்டுலாம் கிரிக்கெட்லாம் ஆடிட முடியாதுன்றது இல்லை. எங்க அண்ணன் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் நிறைய இருந்தது. அதனால நீ கிரிக்கெட் போகணும் வாழ்க்கை கிடையாது, நீ நல்லா வரைகிற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல சென்னையில வந்து ஓவிய கல்லூரின்னு ஒன்று இருக்கு, எக்மோர்ல இருக்கு, நீங்க அங்க போயிட்டு நான் உன்னை சேர்த்து விடுறேன்னாங்க. இல்லை நான் இன்னும் படிச்சு நான் கவர்மெண்ட் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இன்னொரு வருஷமும் இம்ப்ரூவ்மெண்ட் போட்டேன். 12th முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் போட்டு இந்த வருஷத்துக்குள்ள நம்ம எப்படியாவது நம்ம அங்க போயிடணும், ஸ்டேட் பிளேயரா ஆகிறதுக்கு நமக்கு தெரியாம ஒரு பெரிய ஒரு ஆசைப்பட்டுட்டே இருக்கும். நம்ம ஸ்டேட் பிளேயரா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்படியாவது ஒரு ரீச் ஆகிட்டு ஒன்று விளையாண்டுடணும் அப்படின்ட்டு நான் அந்த ஒரு வருஷத்தை நான் அதுக்காக நோக்கி அப்படின்னு நகர்ந்துட்டே இருந்தேன். அது நகரவே முடியல. சரி, அப்புறமா தான் எங்க அண்ணன் செல்வராஜ்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருக்காங்க. அப்புறம் எங்க அண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் எக்மோர்ல படிச்சுட்டு இருந்தாங்க. என்னை கிரவுண்ட்ல இருந்து வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்து பஸ் ஏற்றி விட்டாங்க. ஒரு 50 ரூபா மட்டும் கையில கொடுத்து, இல்லை நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. இல்லை ட்ரெஸ்லாம் நான் உனக்கு எல்லாத்தையும் உனக்கு குரியர் அனுப்பிச்சு விட்றேன், விட்டா ஓடிடும்னு தெரியும். அங்கேருந்தே வந்து வீரமணி அண்ணன் சொல்லிட்டு கோஆர்டினேட்டர், ஹரிசர் கோஆர்டினேட்டர், அவங்க முத்தண்ணன், அருள் அண்ணன், இளையராஜ் அண்ணன் 4 பேர் கிரவுண்ட்ல இருந்து அப்படியே தூக்கிட்டு போய் சென்னை பஸ்ல ஏற்றி விட்டுட்டு 50 ரூபா மட்டும் கையில் கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்து அப்படியே வந்து மந்தவெளிக்கு வந்துட்டோம். அவங்க அப்புறம் நான் நேராக மந்தவெளிக்கு வந்து கையில் ஒரு 15 ரூபா தான் இருந்தது. ஏன்னா இருந்தா இவன் ஓடிடுவான், மறுபடியும் கண்டிப்பா ஊருக்கு வந்துருவான், இவனுக்கு வந்து கிரிக்கெட் தான் இவனுக்கு வாழ்க்கைன்னு தெரியும், அந்த இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு மறுபடி வேற வழியே இல்லாம தான் நான் வந்து இதுக்குள்ள வந்தேன். அங்க மந்தவெளியில வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இளையராஜான்னு சொல்லி அவங்க டிராயிங் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா வில்லிவாக்கம் விடுதி, அங்க போயிட்டு என்ன கோச்சிங் கிளாஸ்க்காக ஃப்ரீயா சொல்லிக் கொடுப்பாங்க. அங்க இருந்த மனிதர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இப்ப நான் யோசிக்கிறேன்னா நான் எதுவும் கடவுள் நம்ம பார்த்தது இல்லை. ஆனா அவங்கதான் எனக்கு முதல்ல இப்போ வரைக்கும் நான் அவங்கள யோசிக்கிறேன். எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அவங்க தான். கையில அந்த 1 ரூபாய் இல்லாம எனக்கு எல்லா டிராயிங்ல இருந்து ஆரம்பிச்சு வாட்டர் கிளாஸ் அவங்களே வாங்கி கொடுப்பாங்க, அவங்களே பேப்பர் வாங்கி கொடுப்பாங்க. அது எல்லாமே ஏன்னா நமக்கு இருக்க ஒரு டிராயிங் இருக்கு, நம்ம திறமையை வந்து அவங்க ரொம்ப நம்பினாங்க. நம்ம கோச்சிங் கிளாஸ் கொடுத்து ஒரு பையன் வந்து காலேஜில் போய் சேர்ந்துருவான் அப்படின்றது அப்போ ரொம்ப என்னன்னா அந்த காலேஜில் சேர்றது பெரிய கனவா இருக்கும். கிட்டத்தட்ட நான் எழுதும்போது 1200 பேர் வந்து அந்த காலேஜில் வந்து என்ட்ரன்ஸ் எழுதணும். அந்த 1200 பேர்ல 80 சீட்டு எடுப்பாங்க. அப்படியே தேர்வு செஞ்சு எக்மோர் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல முடிச்சு அப்புறமா என்னோட பயணம் அப்படியே ஆரம்பிச்சுது. கொஞ்சம் அப்படியே அனிமேட்டராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். இல்லை நம்ம இதுக்காக வரல, நம்ம அசிலேட்டரை ஜாயின் பண்ணி தானே வந்தோம், சரி நம்ம சினிமாவுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து மறுபடியும் ஓட ஆரம்பித்தேன். என்னோட அந்த அனிமேஷன் டைம்லேயே அதிகபட்சம் என் செட்ல இருந்து வந்து அதிக சம்பளம் ஆனது நான் தான் அந்த டைம்ல. 2003 காலேஜ் முடித்தேன். 2003 காலேஜ் முடிச்சு 12,000 ரூபாய் சேலரி அப்போ அனிமேஷன்ல. அப்போ ஃபிளாஷ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதில் தான் 2D அனிமேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறமா மாயா 3Dலாம் வந்தது. அந்த டைம்ல அதிகபட்ச சேலரி ஆனது நான் தான். ஆனால் அந்த 12,000 ரூபாய் சேலரி எனக்கு செட் ஆகல, நான் வந்து சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு போகும்போது நான் அசினேட்டர் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நோக்கி ஓடிட்டே இருந்தேன். அப்புறமா அது கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருந்துச்சு. சரி உதவி இயக்குனராக சேருவோன்ட்டு, அது ஒரு பெரிய கதை இருக்கு, நான் பேசும்போது அப்படின்னு சொல்றேன். அப்புறமா ஒரு உதவி கலைஞராக சேர போறேன்ட்டு மோகனமன் சார்ட்ட போய் சேர்ந்தேன். அப்போ வந்து ஒரு நாளுக்கு வந்து ஒரு 1 வீக் ஒர்க் பண்ணேன், உன்னோட ஒர்க்கு பிடிச்சிருந்தா நான் உன்னை சேர்த்துக்கிறேன், அப்புறமா உன்னோட சம்பளத்தை பத்தி பேசலான்னாங்க. சரி நான் ஒரு 1 வீக் வசூலாஜ் எம்பிபிஎஸ் என்னோட ஃபர்ஸ்ட் படம், அசிஸ்டன்ட் டைரக்டரா அதில் போயிட்டு 1 வீக் ஒர்க் பண்ண அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நிமிடம் வந்து ஜாயின் பண்ணிக்கோ ஒர்க் பண்ண அப்படின்னாரு. அப்புறமா தான் என்னோட சேலரி சொல்ல ஆரம்பிச்சார். உனக்கு வந்து டெய்லியும் வந்து உனக்கு 10 ரூபாய் சேலரி வாங்கிக்கணும், படம் ஃபுல்லா வரணும், நிற்கக்கூடாது எங்கேயுமே, இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் உனக்கு பிடிச்சிருந்தா வேலைக்கு சேருன்னு சொன்னாங்க. நான் வீட்டில் போய் சொன்னேன், அம்மா இது மாதிரி வந்து எனக்கு சம்பளம் சொல்றாங்க அப்படின்னு. வீட்டில் எல்லாருமே சிரிச்சாங்க. ஏன்னா நம்ம களை வெட்ட போனாவே ஊர்ல வந்து 30 ரூபா தந்துடுவாங்க. அந்த டைம்ல போயிட்டு நீ போய் 10 ரூபாய்க்கு வேலைக்கு போற, இவ்வளவு படிச்சு 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க, மாசம் மாசம் வீட்டுக்கு அனுப்புவோம், இப்போ இதை விட்டுட்டு போற அப்படின்னாங்க. எங்க அண்ணன் மட்டும் என்னோட இது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு. இல்ல அவனுக்கு ஒண்ணு தோணுது, இல்ல அவனால அது முடியும்னு நினைக்கிறான், அவனை விட்டுருவோம், உன் விருப்பமோ அது என்னவோ அது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி என்னை விட்டாரு. ஊர்ல வந்து ஆனா எல்லாம் சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து தப்பா பேசினாங்க. திமிர்னு சொல்லுவாங்க, இல்ல தப்பா ஒரு ஆள் சொல்லி திமிர்ல போறான் அப்படின்ட்டு வந்து போராடி கிட்டத்தட்ட நிறைய படங்கள் பண்ணிட்டேன். உதவி கலை இயக்குனரா 37 படங்கள் ஒர்க் பண்ணேன்.
அப்புறமா ஆர்ட் டைரக்டரா தங்கலான் வந்து என்னோட 50வது படம். அந்த 50 ரூபாயில ஆரம்பிச்ச வாழ்க்கை தான் இன்னைக்கு வந்து இந்த 50வது படத்துல வந்து இருக்கு. இதான் என்னோட சின்ன சுருக்கம். இதுக்குள்ள நிறைய விளக்கங்கள் இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. அது பெருசா தேவையில்லை உங்களுக்கு. ஹை சார், என் பேர் சதீஷ்குமார். நான் மதுரை, இப்போ நான் சென்னையில் தங்கியிருக்கேன். பிபிஓட வேலை பார்க்குறேன். இப்போ நீங்கள் டிக்டிக்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ தங்கலான் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் STR 48 பண்ண போறீங்க. ஸோ நீங்கள் பண்ண படத்திலே நீங்கள் எந்த படம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு? ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுல எந்த படம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அவள் போய் தமிழரசி தான். ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணது. அதான் 2009ல ஸ்டார்ட் பண்ணிச்சு. டிக்டிக் வந்து நடுவில் பண்ணப்பட்ட படங்கள் தான். ரொம்ப சவாலா இருந்ததுன்னா சவாலா அப்படியே இருக்காது. நமக்கு ரொம்ப ஒரு வேலை பிடிச்சு போச்சுன்னா அது சவாலான்றதே இருக்காது. அது நமக்கு ஓகே, நமக்கான சரியான தீனி இந்த படம் தான் அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு படமும் நான் ரொம்ப செலக்டிவா தான் படம் பண்ணுவேன். அப்படி எனக்கு பிடிக்கலன்னா நான் போய் விளம்பர படங்கள் பண்ணுவேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 300க்கும் மேற்பட்ட விளம்பர படங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு கதை பிடிச்சிருந்து, சேலரியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு கதையா பிடிச்சிருக்கணும், அதுல எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கணும்னு நினைப்பேன். ஒரு பாதி வரைக்கும் சரி நம்ம வந்து இல்ல தொடர்ந்து இருக்கணுன்றது ஒரு பாதி காலகட்டம் வரைக்கும் நல்ல படங்களா தெரிஞ்ச படங்களா பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய படங்கள் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு எல்லா படங்களும் பிடிச்சுதான் பண்றோம். ரொம்ப பிடிச்சு நம்ம ஆத்மார்த்தமா இருந்த படம் ஆண்டவன் கட்டளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா இந்த டிக்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது தங்கலான். ரொம்ப ஹார்ட் ரொம்ப க்ளோஸா இருந்தது தங்கலான். சார், இப்போ பீரியடிக் ஃபிலிம்ஸ்ல எல்லாம் நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவை, என்னென்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ப்ரெசென்ட் இந்த பீரியட்ல இருக்குன்ற ப்ராப்பர்ட்டி இது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஃபியூச்சர்ஸ்ல இப்போ 2050ல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வேணுன்றதுக்கு அது மாதிரி என்ன ரிசர்ச் அண்ட் டீடைலிங் பண்ண போறீங்க சார்? எப்படி பண்ண போறீங்க அது? நம்ம ஃபியூச்சர் இப்போ ப்ரெசண்ட்டுக்கும் நமக்கு பீரியட் படம் பண்றது வந்து நம்ம கரெக்டா ஒரு வரலாறு வந்து சரியா பதிவு பண்ணணும். பீரியட் படம் நம்ம 18ஆம் நூற்றாண்டு நடக்கலாம், 18ஆம் நூற்றாண்டு ரொம்ப கவனமா பண்ணும். ஒரு 5ஆம் நூற்றாண்டு நடக்கலாம், ரொம்ப கவனமா பண்ணும். ஒரு ப்ராப்ஸுமே வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கோ இல்ல இருக்கிற தலைமுறைக்கோ தவறா சொல்லிடக்கூடாது. இதான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு வந்து எந்த விதமான தவறானவும் பண்ணிடக்கூடாது. ஆனா ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு படம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஒரு டைரக்டர்லாம் ரொம்ப ஃப்ரீயான ஒரு ஒர்க் தான். நான் என்னோட கற்பனைக்கு என்ன தோணுதோ, டைரக்டர் எழுத்துக்கு அதுக்கு நம்ம கற்பனை என்ன தோணுதோ அது நம்ம பண்ணிடலாம். ஃபியூச்சரிஸ்டிக் படம் பண்றது ரொம்ப ஈஸி. டைரக்டரோட கதை மட்டும் தான் தீர்மானிக்கும். அதை தாண்டி நமக்கு ஒரு கிரியேட்டரா வந்து ரொம்ப ஜாலியான ஸ்பேஸ் இருக்கும். அது நம்ம கற்பனை மட்டும்தான் அந்த உலகமே இருக்கும்ல. அதனால இது எப்படி இருந்தாலும் மாறும். ஆனா இதை ஒட்டி தான் மாறணும். டோட்டலாவும் மாறினா ரொம்ப அவையே போயிடும். இதை ஒட்டி அதை எவ்வளவு நாள் நம்ம ஃபேண்டசியா பண்ணிக்கலாம். ஃபியூச்சரிஸ்டிக் படம் மட்டும் ரொம்ப ஜாலியா இருக்கும். உங்களோட ஒர்க் ப்ராசஸ் பிரேக் இப்போ நீங்கள் சொன்ன உங்கள் கதையை சுருக்கமாக சொன்ன மாதிரி, இப்போ ஒரு படம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்படி பிரேக் டவுன் பண்ணுவீங்க? இப்போ சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது தனியாக கேட்டகரைஸ் பண்ணுவீங்க. சில இது அவங்க கேட்பாங்க, நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க. இப்படி அப்புறம் லாஸ்ட்டில் இப்படி முடிப்பீங்க. ஸோ இதில் எங்கெங்கே சஜஷன் கொடுப்பீங்க? எங்கெங்கே நீங்கள் குட்டியாக உங்கள் சுருக்கமாக சொன்ன மாதிரி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டோரி டிஸ்கஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் ஸ்டோரியில் இந்த ஷூட் பார்த்தா அங்கே ஸ்கெடியூல் போடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் இதுன்னு போடுவாங்க. இது ஆனால் இப்போ நீங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் சொல்லிடுவீங்க, இல்லை இந்த டைமில் மழை பெய்யும், அங்கே போனால் பண்ண முடியாது, இப்போ நம்ம கோலார் அங்கே போனால் பண்ண முடியாது, இது சென்னையில் நம்ம லேட்டாக பண்ணிக்கலாம், தண்ணிக்குள்ள ஒழுகுற சீன் தனியாக பண்ணிக்கலாம். இப்படின்னு ஸ்கெடியூல் போடுறதுலேருந்து நீங்கள் எல்லாம் உங்களோட இதை வச்சு தான் அவங்க ஸ்கெடியூலே போடுவாங்க நம்புகிறோம். ஸோ இது எப்படி பிரேக் டவுன் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு சுருக்கமாக சொன்னீங்க. அதான் முதல்ல கதைப்படி ஒரு டைரக்டர் முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு கதை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ஆர்ட் டைரக்டர் தான் வரும். ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், இவங்கள்ட்ட தான் வந்து இவங்க தான் ரொம்ப பயணப்படும் ஒரு கதை கூட. தயாரிப்பாளர் முடிவான உடனே இல்லை தயாரிப்பாளர் முடிவானதுக்கு முன்னாடி கூடமே இந்த ஆர்ட் டைரக்டர், கேமராமேன்ட்ட போகும். பட்ஜெட் தீர்மானிக்கிறது, பட்ஜெட் விஷயமா பத்தி பேசுறது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது வந்து ஆர்ட் டைரக்டருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா அசிஸ்டன்ஸாவும் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அந்த கதையை படிச்ச உடனே நமக்குள்ள ஒரு இது இருக்கும். அதுல இருக்க பிளஸ் பேசுறதுக்கு, மைனஸ் பேசுறது, நமக்கு ஒரு சுதந்திரம் இருந்தா அது எல்லாத்தையுமே வந்து அந்த டைரக்டர்கிட்ட வந்து நம்ம பேசுறோம். இந்த இடம் கதை சரியா இருக்கு, இந்த இடம் வீக்கா இருக்கு, இந்த இடம் டவுனா இருக்கு, இந்த இடத்த வந்து எங்கேஜிங் இல்லை, இது தப்பா இருக்கு அப்படின்ற வரைக்கும் ஒரு புரிதல் உள்ள டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அதை படிச்ச உடனே நம்ம சொல்லுவோம், பிரதர் நீங்க வந்து பட்ஜெட் வந்து இதுக்கு ஒரு 50 crores வச்சு சும்மா தோராயமா ஒரு 5 crores கூட வச்சுக்கலாம். இது 5 crores சொல்றீங்க, ஆனா இது வந்து 5 crores பண்ண முடியாது. கண்டிப்பா இது வந்து ஒரு 8 crores ஆகும். இல்லைன்னா இந்த படம் பண்ண சாத்தியம் இல்லை. நீங்க இந்த இடம் நீங்க ஈஸியா கடந்து போறீங்க, இந்த கதையா இந்த இடத்துல ஓட்டல பெரிய டிஸ்கஷன் நடக்கும்.
பெரிய விவாதங்கள் நடக்கும், பெரிய சண்டைகள்லாம் நடக்கும். அங்க கதை படிச்சுட்டு டிஸ்கஷன்ல வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் ஆர்ட் டைரக்ஷன். பட்ஜெட் தீர்மானிக்கிறது, லொகேஷன் பாக்குறது வந்து நம்ம ஒரு லொகேஷன் ரொம்ப ஈஸியா எழுதியிருப்பாங்க. ஆனா அப்படி ஒரு லொகேஷன் நமக்கு தமிழ்நாட்டுல இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்போ நீங்க அவுடரா போகும்போது அதுக்கான பட்ஜெட் வந்து வேற மாறும்ன்றது நம்ம நம்ம அனுபவத்தில் நம்ம வந்து சொல்லுவோம். நம்ம இந்த கதை வந்து சென்னையில நடந்தா இந்த பட்ஜெட் இருக்கும். நீங்க அவுடோர் போனா ஒரு நாளுக்கு வந்து தோராயமா ஒரு பெரிய ஹீரோக்கள் படம், இப்போ சூர்யா சார் படம், ரஜினி சார் மாதிரியான படங்கள், விஜய் சார் மாதிரியான படங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20 lakhsல இருந்து 25 lakhs வரைக்கும் ஆகும். அது நடிகர்கள் பொறுத்து ஒரு பட்ஜெட்டுமே வந்து மாறி மாறி வரும். விஷால் சார் வச்சு பண்ணும்போது ஒரு நாளைக்கு 12 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் மாறும். இப்போ நம்ம கொஞ்சம் கம்மியா அது மாதிரி ஒரு ஹீரோக்களுக்கும் ஒரு தேவை இருக்கும், கதைக்கு ஒரு தேவை இருக்கும்ல. அது பெரிய பங்கு வந்து ஆர்டர் வந்து அந்த பட்ஜெட் வந்து தீர்மானிக்கிறதுல இருக்கும். அப்புறமா கதையில வந்து நிறைய பேச ஆரம்பிப்போம். ப்ராப்ஸ்ல இருந்து அது முக்கியமான பங்கு எல்லாத்துலயுமே கூட பயணிச்சுட்டே தான் இருப்போம். அதிகபட்சமா ஒரு டைரக்டர் கூட பயணிக்கிறது வந்து ஆர்ட் டைரக்டரா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா, இப்போ பீரியட் ஃபிலிம் எடுக்கிறீங்களே, நீ அந்த படத்துல அந்த ஸ்டோரி வந்து இப்போ வந்து டைரக்டர் வந்து இப்போ நீங்க சொன்ன 18ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டோ அவரு ஸ்டோரி வந்து எழுதும்போது நிறைய ரெஃபரன்ஸ் படிச்சிருப்பாரு, இப்படிதான் கதை இருக்குன்னு அவரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எப்படி அதை அதுக்கேற்ற செட்டு போடுறதுக்கு நீங்க எப்படி ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க? இன்னொன்று என்னன்னா, அந்த டைம்ல காஸ்டிங் ஒன்று இருக்கு, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க எப்படி ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க சார்? அதான் இதுக்கு உதாரணம் வந்து தங்கலான்ல இருந்து சொல்றேன். இப்போ தங்கலான்ல வந்து அந்த கார்டைன் போர்ஷன் வந்து 9ஆம் நூற்றாண்டு இறுதியில தான் நடக்கும். அப்போ அந்த இறுதி நடக்கும்போது இப்போ அந்த தங்கம் சலிக்கிறதுக்குன்னு தங்கம் சலிக்கும் சட்டி அப்படின்னு சொல்லி டைரக்டர் எழுதுருவாங்க. இப்போ அந்த சட்டி எப்படி இருக்கணும், என்ன டயால இருக்கணும், அப்போ அந்த காலகட்டத்துல வந்து என்ன மாதிரி இதுல பயன்படுத்தினாங்க அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இப்போ அது மண்ணாலான எல்லா சட்டி தான் இருந்தது. அதுக்கு வந்து டயா வந்து 18 இன்ச்சு தான் இருந்தது. நம்ம அப்போ அதை சார்ந்து எல்லா மியூசியமும் போய் நம்ம பாக்குறோம். இப்போ கோலார் தங்க வயல்னா இப்போ அந்த தங்க வயல் இருக்க மத்த எல்லாமே இருக்கும்ல, இந்தியாவில் இருக்கும், உலகம் இருக்கு, அது எல்லாமே என்ன மாதிரி பயன்படுத்தினாங்க, நம்மளோட கலாச்சாரம் என்ன அப்படின்றத பார்த்து பண்ணோம். இப்போ அந்த தண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னா எல்லாம் சுரக்குடுகள் வச்சிருப்பாங்க. அந்த ஆத்துல வந்து மண் அள்ளி போடுவார். அது கூட என்னன்னா கல்லால செய்யப்பட்ட கரண்டியா தான் இருக்கும். அது கொஞ்சம் டீட்டெயிலா வரல. ஆனா நாங்க பண்ணது கல்லாலே செய்யப்பட்ட கரண்டியா இருக்கும். அவங்க இடுப்புல இருக்கிறது வந்து சுரக்குடுவாய் தான் இருக்கும். அவங்க ஆயுதங்கள் எல்லாமே நாங்க காட்டுல போயிட்டு இந்த மர வேரா இருக்கும், அந்த வேரை எடுத்து அது சுட்டு அதை மண்ணுக்குள்ள புதைச்சி அவர் கையில வச்சிருப்பாங்கல்ல. ஏன்னா அப்ப இரும்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால எல்லாம் மரங்களாலானது. அதுவே எதுக்குன்னா நம்ம ஒரு நீண்ட தூரம் பயணம் போறதுக்காக டயர்டா இருக்கக்கூடாதுன்றத ஊனி போவாங்கல்ல, அப்படியே அதை வந்து ஆயுதமாகவும் பயன்படுத்திப்பாங்க, அவங்களோட ஊன்றுகோலாவும் பயன்படுத்திப்பாங்க. இப்ப அது சார்ந்து அப்படி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அவங்க குதிரை என்ன அப்படி என்னவா இருக்கணும், அப்போ அவங்க கையில வச்சிருந்த ஆயுதம் பார்த்து ஈட்டி இருந்தா இப்ப இருக்க எல்லா படங்களும் பாகுமணி மாதிரி படம் எந்த படம் பார்த்தா இரும்பாலான ஃபுல்லா கைப்பிடிச்சு. ஆனா நம்ம அதை பண்ணக்கூடாதுன்றது நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அப்போ நம்ம ஆயுதங்கள் இரும்பு ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது, இரும்போட பயன்பாடே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்போ அந்த ஈட்டியோட முனை மட்டும்தான் அந்த ஒரு 18 இன்ச்சு இருக்கும், அது மட்டும்தான் இரும்பல் இருக்கும். மீது எல்லாமே நம்ம மூங்கிலால் செய்யப்பட்டதா இருக்கும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துறது எல்லாமே அப்படிதான் இருந்து. கிட்டத்தட்ட நம்ம நீளம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கோம். அப்போ எல்லாமே ஒரு 18 அடி நீளம் வச்சிருக்காங்க. ஒரு ஈட்டி சுருவனா 5 பேரை ஒன்னா குத்தி ஒரு ஆள் தூக்குவான் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா இருக்கு. அது எல்லாமே நிறைய படிக்க வேண்டியதா இருக்கு, ஒரு தேவை இருக்கு. அப்புறம் 18ஆம் நூற்றாண்டு மாறும்போது அது டோட்டலா வேற ப்ராப்ஸா மாறுது. ஒரு காலகட்டத்தை வந்து உங்க கண்ணு முன்னாடி கொண்டாடுறது, ஒரு டைரக்டரா ஒன்று எழுதி கொடுக்கும்போது உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறது முக்கிய பங்கு வந்து ஆர்ட் டைரக்ஷன் தான். அதுதான் உங்களை வந்து படத்துக்குள்ளே கொண்டு போகும். இந்த காலகட்டத்தில் நடக்குது, இந்த இடத்துல கதை நடக்குதுன்றது முக்கியமான பங்கு ஆர்ட் டைரக்ஷன். வணக்கம் சார், நான் மதுரையிலேருந்து வரேன். படம் தங்கலான் படம் வந்துட்டு மதுரை மேலூர் அரட்டாப்பட்டியை சுற்றி தான் படம் எடுத்திருக்காங்க. அரட்டாப்பட்டின்றது வந்துட்டு தமிழ்நாட்டோட முதல் பல்லுயிர் தலமாக பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அங்கே அந்த மலையோட உச்சியில் தான் வந்துட்டு படம் எடுத்திருக்கீங்க. அந்த அனுமதி வாங்குவதற்கான ஏற்பட்ட சிரமங்கள், அவ்வளோ அங்கே படப்பிடிப்பு நடத்துவதற்கான எதிர்கொண்ட சவால்கள் என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது அரட்டாப்பட்டியில் அந்த காடைன் போர்ஷன், காடைனுக்கும் ஆர்த்திக்கும் நடக்கிற ஃபைட்டு மட்டும்தான் நம்ம அங்கே எடுத்தோம். மீதி எல்லாமே சென்னையிலும் கேஜிஎஃப் ஒகேனக்கல் பகுதியில தான் எடுக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட மதுரை மட்டுமே ஒரு 40 days இருக்கும் ஷூட் நினைக்கிறேன். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அதை ஒட்டி சின்ன சின்ன சீக்வன்ஸ் நிறைய இருந்தது. அது முழுக்க அனுமதி வாங்கி தான் பண்ணப்பட்டது. அதான் நீ சொன்ன மாதிரி பாதுகாக்கப்பட்ட இடம்ன்றதுனால அந்த மேல அதுக்கு மேல ஒரு கலர் கூட அடிக்க முடியாது. அந்த பாறைக்கு மேல நம்ம கோல்டா இருக்கணும் ஃபுல்லாவே. அப்படின்னா நம்ம அதுக்கு மேல இன்னொரு லேயர் கிரியேட் பண்ண வேண்டியதா இருந்தது. பாறைன்னா அதுக்கு மேல நம்ம ஃபுல்லா ஒரு பாறை கிரியேட் பண்ணணும். அதுக்கு மேல நம்ம வந்து கோல்டு கலர் பண்ணப்பட்டது. தரையில இருந்து எதுவுமே டைரக்டாவே கலர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆர்த்தியோட ரத்தம் போட்டோடனே அந்த நிலம் ஃபுல்லாவே தங்கமா மாறும்.
அப்போ அந்த பாறையில இருந்து அந்த மரங்கள்ல இருந்து எதுவுமே நம்ம பண்ணிடக்கூடாது. அதுல இருக்க லெமன் கிராஸ் கூட ரொம்ப கவனமா தான் பண்ணணும். அதுவுமே எதுவுமே டேமேஜ் ஆயிடாம ரொம்ப கவனமா தான் அந்த அந்த போர்ஷன் பண்ணணும். அது மற்ற போர்ஷன்லாம் அந்த வில்லேஜ் எல்லாமே இங்க சென்னையில தான் செட்டு போடணும். வில்லேஜ், அந்த முனி தலையெடுக்கிற கிணறு, அந்த இறுதி காட்சியில வர அந்த குகை, அந்த ஆறு எல்லாமே சென்னையில போட்டு தான் படப்பிடிக்கும். இப்போ வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து ஃபுல்லாகவே ஸ்டோரி சொல்லிடுறாங்க சார். நீங்களும் ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறீங்க சார். ஃபுல்லாக அது முடிஞ்சிடுச்சு சார். ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட கொடுக்குறாங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அந்த ஸ்கிரிப்ட் புக்கை நீங்கள் படிச்சுட்டு என்னென்னலாம் வேல்யூ ஆட் பண்ணுவீங்க? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கேரக்டர்ஸ் இருக்காங்க சார். இந்த 10 கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டைரக்டருக்கு என்ன இன்புட் கொடுப்பீங்க? இந்த கேரக்டர் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கேரக்டருக்கு வீட்டில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் வந்து டைரக்டர்ஸ்க்கு என்னென்ன மாதிரி இன்புட் கொடுப்பீங்க சார்? அதான் இப்போ ஸ்கிரிப்ட் வந்து நான் எப்படின்னா, நான் கதை கேட்க மாட்டேன் ஜென்ரலா. எனக்கு ஸ்கிரிப்டா கொடுத்துருங்க, நான் படிச்சுக்கிறேன். நான் எனக்கு படிக்கிறது தான் ரொம்ப ஆர்வமா இருக்கும். படிக்கும்போதே ஒரு லைன் படிப்பேன். இது மாதிரி ஒரு தங்கலான் இருந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. தங்கலான் வீடு அப்படின்னா அந்த வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் முடிவு பண்ணேன். சார் பனை மரங்களான வீடா இருக்கட்டும், உள்ள வந்து ஷார்ட் இருக்குன்னா இப்போ இன்டீரியர் வந்து ஃபினிஷ் பண்ணணும். பனை வாரை தான் இருக்கணும், நம்ம அதுல மாடம் இருக்கணும், எத்தனை அடுக்கு பானைகள் எத்தனை இருக்கணும், அது மண்ணாலே நம்ம செஞ்சிருக்கணும் அப்படின்றது எல்லாமே தீர்மானிப்போம். அது மாதிரி ஒரு கேரக்டருக்கும் இருக்கும். தங்கலானுக்கு வந்து அவங்க இடுப்புல என்ன மாதிரி கத்தி வச்சிருந்தான், அவர் கையில வச்சிருக்க குச்சி என்ன இருந்து, பார்வதி என்ன மாதிரி கூடை வச்சிருக்கணும், அந்த கூடையில வந்து என்ன மாதிரி சட்டி இருக்கணும், அந்த சட்டியில இருக்க துணி மூடி வச்சிருப்பாங்கல்ல, அந்த துணி என்னவா இருக்கணும், அவங்க கையில அர்ஜுன் கையில ஒரு உண்டிகோல் இருக்கும். அது வரைக்கும் அந்த டிசைன் இருக்கும். ஒரு மான் கொம்பால் செய்யப்பட்ட ஒரு உண்டிகோல் மாதிரி இருக்கும். மான் கொம்பு கட் பண்ணி அது நம்ம வழக்கமா கவர்டர்ஸ் பண்ணுவோம்ல, குச்சியில வச்சு குச்சியில பண்ணுவோம். ஆனா அதுவா பண்ணிடக்கூடாது. ஒரு காலகட்டத்தை பிரதிபலிக்கின்றது மான் கொம்புலோட எஜ்ஜில் விரிஞ்சிருக்கும் மாதிரி. அதுல ஒரு உண்டிக்கோல் இருக்கும். பசுபதி அண்ணன் கையில தூக்கிட்டு போற ஷோல்டர்ல சின்ன பெல் இருக்கும், அதுல கூடைங்க இருக்கும் எல்லாருக்கும். அப்புறம் மாட்டுத்தோலால் தான் அப்போ எல்லாமே படுக்கை எல்லாமே இப்போ பாய் பயன்படுத்துறோம்ல, அப்போ மாட்டுத்தோல் இருக்கும், பெரிய மாட்டுத்தோல் இருக்கும். அந்த மாட்டுத்தோல்ல தான் நம்ம படுக்கையாவே பயன்படுத்திருக்காங்க. மாட்டுத்தோல், ஈச்சும் பாய் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. நிறைய வந்து அந்த வடற்காடு மக்கள் எல்லாமே மாட்டுத்தோலால் செய்யப்பட்ட அந்த படுக்கையெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. அது எல்லாமே டீட்டெயிலா இருக்கும். ஒரு ஸ்கெட்சும் டீட்டெயில் பண்ணிடுவோம். இந்த கேரக்டர்னா ஃபுல் டிராயிங் கொடுத்துரும். இந்த கேரக்டர் இடுப்புல எது இருக்கு, கையில எது இருக்கு, ஷோல்டர்ல இருந்து துண்டு இருக்கு, அப்படியே ஒரு டிராயிங் பண்ணிடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு டிசைன் பண்ணிட்டு தான் முடிவு பண்ணுவோம். டைரக்டருக்கு கொண்டு போய் இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்போம். அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, இல்ல அப்ப நம்ம சைட்ல வந்து அதுக்கான ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். இல்ல பிரதர் இது இருந்தா நல்லா இருக்கும், இந்த கலர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். 2 பேரும் சேர்ந்து தான் அதை முடிவு பண்ணுவோம். இது இருக்கலாம், இது இருக்க வேண்டாம், இது வந்து அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கு அப்படின்றது வந்து பெரிய ஒரு டிஸ்கஷன் நடக்கும் ஷூட்டிங்க்கு முன்னாடி. கிட்டத்தட்ட இதுக்கு தங்கலான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணோம். இப்போ STR 48 கிட்டத்தட்ட 1.5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் படம் ஆரம்பிக்கல. ஆனா இப்போ ஆங்கில படங்கள் மாதிரி இங்க நம்ம டேபிள்ல பண்ணப்படுறதுதான் முக்கியமான படம். அங்க போய் ஷூட் மட்டும் தான் பண்ணணும். அதுக்காக நம்ம கிட்டத்தட்ட இப்போ STR படத்துக்கு 1.5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் 2 மாசம் ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பெரிய ஒரு காலகட்டம் தேவைப்படுது சில படங்களுக்கு. அதே மாதிரி சார், ஹீரோட வீட்டோட லொகேஷன் சாதாரணமாக சொல்றாங்க சார். நீங்க ஆனால் ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இல்ல இந்த ஹீரோட வீடு வந்து ஒரு ஆத்து பக்கத்துல இருந்தா தான் நல்லா இருக்கும், இல்ல இந்த ஹீரோட வீடு வந்து ஒரு வயலுக்கு நடுவில் இருந்தா தான் நல்லா இருக்கும், இதெல்லாம் வந்து டிசைட் பண்றது நீங்களா, இல்லாட்டி நீங்களே கேமராமேன் சேர்ந்துமே டிசைட் பண்ணி சொல்றீங்களா சார்? இது வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நீங்க வந்து டைரக்டருக்கு கொடுக்குற இன்புட் இது என்ன மாதிரி இருக்குன்னு கேட்குறேன் சார். இந்த ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் சொல்லுவார் தான், இந்த ஹீரோட வீடு இப்படி இருக்கக்கூடாது, நீங்க தப்பா அசியூம் பண்ணிருக்கீங்க, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை ஒரு மலைக்கு கீழே இருந்தால் நல்லா இருக்கும் வீடு அப்படின்ற இன்புட்லாம் நீங்க கொடுப்பீங்களா சார் டைரக்டருக்கு? இப்போ தங்கலானுக்கு அந்த வில்லேஜுக்காக நாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்க எல்லா வில்லேஜும் போய் பார்த்தோம். செஞ்சி போய் பார்த்தோம், வேலூர் மாவட்டங்கள்ல போய் அங்கேயே போயிட்டு அந்த தங்கலான் வில்லேஜ்லாம் செட் பண்ணிடலாம்லாம் பார்த்தோம். ஆனா அது நமக்கு ஏத்த மாதிரியே இல்லை. அப்போ நாம வந்து அங்க ஒரு கருத்து சொல்றோம், இல்ல நம்ம சென்னையிலே ஒரு இடத்துல நம்ம பண்ண முடியும், UUP ஸ்டுடியோல ஒரு இடத்துல பண்ண முடியும், நம்ம அங்க வந்து அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அது வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்புறமா டைரக்டர் வந்து அதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. சரி ஓகே நான் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கடைசியா வந்து தேர்வு பண்ணி தான் நாங்க சென்னையில வந்து அந்த இடம் செட் பண்ணோம். அது பெரிய ஒரு முள்புதாரா இருந்த இடம் தங்கலான். அந்த முள்புதார் ஃபுல்லாவே அந்த இடத்த நம்பினார் என் மேல வந்து இது வந்து சரியா வந்துரும் பண்ணிடுவாருன்ட்டு. அந்த முள்புதார் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அப்புறமா தான் அந்த எல்லா வீடுகளும் கிட்டத்தட்ட ஒரு 67 வீடுகள் செட்டு போட்டோம். 67 வீடுகள் செட்டு போட்டு அப்புறம் அரச மரம் பெற்ற அந்த இடத்துல வந்து செட் பண்ணோம். ஒரு 100க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் அங்கே வச்சோம், வேப்ப மரங்கள் வச்சோம், புங்கை மரங்கள் வச்சோம், அந்த பெரிய கற்கள் நட்டாந்து வச்சோம். அது ஒட்டி ஒரு பெரிய குளம் வெட்டினோம். அதுக்குள்ள இருக்க அந்த புல்லு முதற்கொண்டு எல்லாமே நம்ம விதைச்சி அது உருவாக்குறது தான். அது பெரிய ஒரு கருத்து நடந்துகிட்டே இருக்கும். டைரக்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் சேர்ந்து தான் அது வந்து எல்லாமே முடிவெடுப்போம். அதை ஒருமித்த கருத்து உள்ள டெக்னீஷியன் ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும்.
சில இடங்கள்ல வந்து நிறைய முரண்கள் இருக்கும். ஆனா நான் வந்து என்னோட முதல் இதே சொல்லிடுவேன், பிரதர் நான் வந்து நிறைய கருத்து பேசுவேன், அது நீங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு. அதுவும் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அப்படி ஏத்துட்டு நான் பண்ற படங்கள் எல்லாமே நட்பு சார்ந்து என்னோட நட்பு வட்டத்துக்குள்ள என்ன புரிஞ்சுக்கணும் கூட தான் தொடர்ந்து நான் பயணிச்சிட்டு இருக்கேன். தங்கலான் படம் பற்றி நான் ஒரு லைக் காசிப் மாதிரி ஒன்று கேட்டேன். லொக்கேஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல பிளான் பண்ணீங்க. பட் ரஞ்சித் வந்து கேஜிஎஃப் போனதுக்கு அப்புறமா ஆக்சுவலாக பிளான் பண்ணது ஒரு 10 நாள் மாதிரி தான். பட் அந்த இடத்த பார்த்துட்டு அது ரொம்ப பிடிச்சி போய், அது கேஜிஎஃப்னு எனக்கு தெரியல, பட் ஒரு லொக்கேஷனில் ரொம்ப பிடிச்சி போய் அங்கேயே மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கேள்விப்பட்டேன். உண்மையா இல்லையான்னு தெரில. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு லொக்கேஷன்ல வந்து 10 நாள் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க. பட் நம்ம கிரியேட்டிவா இருக்கிறதுனால சில சமயம் சில இடத்துல நம்ம நிறைய இன்புட்ஸ் போட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுவோம். ஸோ அப்படி பண்றது டைரக்டருக்கு பிடிச்சி அதனால ஸ்க்ரீன் பிளே மாத்துறதோ இல்லை வந்து இன்னும் இதே லொக்கேஷன்ல நிறைய எடுக்கலாம், இல்லை எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது நடந்திருக்கா? அது எப்படி இருந்துச்சு? அது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? அதான் அப்படி எதுவுமே நடக்காது. ஏன்னா ஒரு ஒரு டைரக்டரோட எழுத்து மட்டும்தான் வந்து ஒரு லொகேஷனோட கால நிர்ணயத்தை வந்து முடிவு பண்ணும். கேஜிஎஃப் மாதிரி ஒரு நிலப்பரப்பு கதை நடக்குது அப்படின்னு எழுதுனா, நாங்க என்ன மாதிரி செட்டு போட்டாலும் நீங்க எழுதியிருக்க சீன்ஸ் இருக்குல்ல, அங்க ஒரு 5 சீன் தான் ஷூட் பண்ண முடியும்னா அதுதான் பண்ண முடியும். வேணா எக்ஸ்ட்ரா வேணா ஒரு மாண்டேஜஸ் எடுத்துக்கலாம், இன்னும் 1 நாள் 2 நாள் போகலாம் அப்படின்றது தான் இருக்கும். வச்சு நம்ம செட்டு நல்லா வந்துருச்சுன்றதுக்காகவோ இல்ல லொகேஷன் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுக்காகவோ வேற ஒரு இடத்துல நடக்கிற கதையோட ஒரு சீனை தூக்கிட்டு வந்து இங்க வச்சு பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் ஏதாவது சின்ன சின்ன நாட்கள் வேணா எக்ஸ்ட்ரா ஆகும். அங்க நம்ம ஒரு 10 நாள் பிளான் பண்ணியிருப்போம், கால சூழ்நிலையால வேணா மாறும். நாங்க கேஜிஎஃப்ல வந்து பிளான் பண்ணோம். அந்த லேண்ட் வந்து ரொம்ப சமதளமான இருக்க ஒரு லேண்டு தான். அந்த லேண்டை வந்து முதல்ல ஒரு பள்ளம் தோண்டிட்டு அப்புறமா அந்த புத்தரோட உடலை வந்து அந்த புதைச்சி வச்சுட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டு மறுபடியும் வந்து அதை போய் அவர் கண்டுபிடிப்பார். அந்த அசோகன்ற கேரக்டர் கண்டுபிடிக்கும். அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலம் வந்து மாறிட்டே இருக்கும். தோண்டி 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 டெய்லி நைட் ஒர்க் போயிட்டு இருக்கும். அப்படியே அந்த ஒர்க்கோட தன்மை தான் சில டைம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம். இல்லைன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அந்த ஃபைட்டை வந்து சீக்கிரம் முடிக்க முடியாது. நம்ம ப்ராக்டிக்கலா பண்றதுக்கு நான் கேஜிஎஃப்ல போயிட்டு நாங்க ஒரு 30 நாள்ல முடிச்சலான்னு சொல்லிட்டு போனோம். அது என்ன ஆச்சுன்னா, நைட்டு அங்க இந்த கிளைமேட் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நைட்டு செம்ம மழை இருக்கும், செம்ம குளிர் இருக்கும், பகல்ல பயங்கர வெயிலா இருக்கும். டோட்டலா ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. நம்ம அசிஸ்டன்ஸா இருந்தாலும் எல்லாருக்குமே மாறிட்டே இருக்கு அங்க இருந்தாங்க. அது மாதிரி சில பிரச்சனை நடக்கும்போது 2 ஷெடியூலா போற மாதிரி ஆச்சு. ஒரு கிளைமேக்ஸ் பண்ணோம், அது வந்து பண்ணவே முடியாம ஆச்சு. ஃபுல்லா அந்த பள்ளம் ஃபுல்லாவே மழையில பெஞ்சு தண்ணி நின்றுது. அப்ப என்னன்னா அதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நாள் ஆகுது. அது மோட்டர் வச்சு இப்போ அந்த ஈரத்தை வந்து தெரியாது. ஏன்னா முன்னாடி நாள் நம்ம ஷூட் பண்ணது ட்ரை லேண்ட்ல ஷூட் பண்ணியிருப்போம். அடுத்த நாள் ஃபுல்லாவே தண்ணியா இருக்கும்போது பெரிய பிரச்சனை. அப்புறம் நைட்டோட நைட்டா அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 5-6 மோட்டர் வச்சு பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கு ஃபுல்லா அப்படி காஞ்ச மண்ணை வந்து நிலத்துக்கு கீழே இருந்து தோண்ட வேண்டியதா இருக்கு. ஏன்னா மேல கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபீட் வரைக்கும் ஈரம் ஆயிடுது. அதுக்கு கீழே இருந்து மண் எடுத்துட்டு வந்து மறுபடியும் அதை வந்து சமாதானப்படுத்தி அதை அப்புறம் மறுபடியும் தோண்டுற மாதிரி போட்டது மாதிரி தெரியாம பண்றது. இது மாதிரி சூழ்நிலைகளை வந்து சில நாள் வந்து லொகேஷன் அதிகப்படுத்தும் போச்சு ஒரு செட்டு நல்லா இருக்குன்றதுக்காக வந்து அதிக நாள் பண்ண மாட்டாங்க. சார் இப்போ தங்கலான் படம் பார்த்தப்போ வந்து படம் ஃபுல்லாகவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆச்சு சார். இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் பார்க்குறோம், ஒரு சில படங்கள் பார்க்குறப்ப நமக்கே தெரியும் இது வந்து செட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபீல் தெரியும். பட் தங்கலான் படம் வந்து த்ரூ அவுட் த மூவியே வந்து நம்ம ரியலாக அந்த வேர்ல்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். சார் இப்போ வந்து இதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ டைம் சார் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? நீங்கள் பண்ண படத்திலே எது சார் அதிகமான ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் எடுத்துக்கிட்டது? அதான் இதுக்கு கிட்டத்தட்ட தங்கலானுக்கு வந்து 6 மந்த் ஆயிடுச்சு அதுக்கான டைம். ஏன்னா நம்ம அந்த சுரக்குடுகுகள்லாம் நிறைய வில்லேஜ்ல வந்து சுரக்குடுகுகள் நிறைய பயன்படுத்தினாங்க. இப்போ எடுத்துட்டு போற மக்களுக்கு வந்து கூடைகள் வேணும். அப்போ அது புலால் குச்சின்னு ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சால செய்யப்பட்ட கூடைகள் தான் அப்போ வந்து நம்ம பயன்படுத்தாங்க. அப்போ புலால் குச்சி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த குச்சி எல்லாம் இருக்க காடுகள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு அந்த குச்சிங்களை தேடி அப்புறமா அதுல செய்யப்பட்ட கூடைகள் தான் அது. சரி, சுரக்குடுகுகள் வேணும். சுரக்குடுகுகள் இங்க எங்கேயுமே கிடைக்கல, திண்டுக்கல் மாவட்டம் தான் கிடைக்குது. நமக்கு 2000க்கு மேல வந்து சுரக்குடுகுகள் தேவைப்படுது. மார்க்கெட் செட்லாம் இருக்கும், படத்துல வரல மார்க்கெட் செட் இருக்கும். இப்போ அது எல்லாமே இப்போ 2000க்கு மேற்பட்ட சுரக்குடுகுகள் வேணும்னா நம்ம உடனே கிடைக்காது. அப்போ நாங்க என்ன பண்ணுவோம், திண்டுக்கல்ல ஒருத்தர் பேசி அது மாதிரி விளைச்சல் பண்ணணும். விளைச்சல் பண்ணி அது அது பழுத்த அது காயான உடனே மறுபடியும் எடுத்து அதை பதப்படுத்தி விதையெல்லாம் நீக்கி காய வச்சு எடுத்தாந்தோம். அப்புறமா இது மாதிரி அது பெரிய ஒரு ப்ராசஸா இருந்தது. அதுல இருக்க ப்ராப்ஸ்ல இருந்து அது கிட்டத்தட்ட அதுக்கு இருக்க மண்பானைகள் எல்லாமே அதுவே ஒரு 3 மந்த் கிட்ட பண்ணணும். அந்த காலகட்டத்தில் என்ன மண்பானை பயன்படுத்தினாங்க, என்ன மாதிரி சட்டிகள் பயன்படுத்தினாங்க, அவங்க எடுத்துட்டு போறது என்ன மாதிரி ஆயுதங்களா இருந்தது, அது எல்லாமே கிட்டத்தட்ட பெரிய ப்ராசஸ். பானைகள் மட்டுமே ஒரு 3 மாசத்துல ஒர்க் பண்ணோம்.
திண்டிவனம் பகுதியில் போயிட்டு இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காலகட்டம் தேவைப்படுது. பெரிய டைம் எடுத்துக்கிட்ட படம்னா இப்போ போயிட்டு STR 48 தான் ஒரு பெரிய காலகட்டத்தை வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிச்சு. சார் பொதுவான கேள்வி, நம்ம ஒரு செட்டு போடும்போது பேசிக் சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன சார் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு? ஏன்னா விஷயம் தெரிஞ்சவங்களும் வருவாங்க, தெரியாதவங்களும் வருவாங்க. அப்போ நம்ம என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு? புதுசா ஒருத்தவங்க செட்டுக்கு போறாங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ஸ் எதனா இருக்கா? நம்ம விளையாட்டா போயிட்டு எதனா ஒன்று பண்றது பெரிய அது நம்ம சேஃப்டினா நீங்க உள்ள வந்த பிறகு உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடாது. நடிகர்கள் வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கணும், ரொம்ப கவனமா இருக்கும். செட்டு போடும்போது தான் நிறைய பாதுகாப்பா இருக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஃபிளாட்ஸ் தூக்கணும், பெரிய பெரிய பில்டிங் வந்து மூவ் ஆகும், இல்லை சாஞ்சக்கூடாது. இந்த வெயிட்டை வந்து இந்த ஃபிளாட்டு தான் தாங்கும், இது பின்னாடி இருக்க சப்போர்ட் தாங்குன்றது ரொம்ப கவனமா பண்ணுவாங்க. எல்லா ஆர்டேட்டருமே பண்ணுவாங்க. நானும் இல்லை, எல்லா ஆர்டேட்டருமே வந்து அங்கே நடிகர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து தருவாங்க. அங்கே வேலை பார்க்குற கலைஞர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம். ஒரு ஃபிளாட்டு சாஞ்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேருக்காவது அடிப்படும். அதனால ஆர்ட் டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. சேஃப்டி இதுல பட்ஜெட்டே இல்லைன்னா கூட அவங்களோட காசு போட்டு கூட அது பண்ற லெவலுக்கு தான் ஆர்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ரொம்ப கவனமா பண்ணுவாங்க. செட்டுக்குள்ள வந்து அதான் சில விஷயம் என்னன்னா, நம்ம பட்ஜெட்டுக்காக சில படங்கள்ல வந்து கிளாத்ல வந்து ஃபிளாட்லாம் அடிப்பாங்க, இல்ல கோணில அடிப்பாங்க. அது மாதிரி செட்டுக்குள்ள போய் சாயக்கூடாது. இல்ல இது செட்டான்னு சில பேர் அடிச்சு பார்ப்பாங்க, அதுல போய் ஒரு கால் வச்சு நிற்பாங்க. அதெல்லாம் நிறைய விஷயத்துல கண்டினியூட்டியா பிரச்சனைகள் ஆகும். நம்ம கை வச்சுட்டே தான் இருப்பாங்க எல்லா செட்ல, இல்லை ஒரு கால் வச்சு நிற்பாங்க. பிளைவுட் செட்டாக இருந்தாலும் எந்த செட்டாக இருந்தாலும் அது எல்லாமே என்னன்னா கண்டினியூட்டில இருந்து சில பிரச்சனைகள் நடக்கும். அதுல கொண்டு போய் நம்ம லைட் ஸ்டாண்டு சாய்ச்சி வச்சிருவாங்க, அது அடுத்த நாள் வரும்போது ஓட்டை ஆயிடும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியா தான் இருக்கும். அது எந்த விதமான இது வரைக்கும் இயற்கையா சில படங்கள்ல மட்டும்தான் நடந்தது. செட்டு யார் மேலேயும் இது வரைக்கும் விழுந்துதான் நான் படிச்சது இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. சார் இப்போ நீங்க எல்லா படத்துக்குமே ஸ்கிரிப்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்ணிட்டு தான் ப்ராப்ஸ், அதுக்கப்புறம் வீடு செட்டு எல்லாமே சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல லைவா போய் பாப்பீங்களா சார்? இந்த கதை வந்து நாம படிக்கும்போது ஒன்று சொல்லுவோம்ல, இது கண்டிப்பா வந்து இப்போ இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய சீக்வன்ஸ் நடக்குது, 10 நாளுக்கு மேல நடக்குது. இது வந்து நம்ம 20 தான் வீடோட இன்டீரியர் இருக்கும், நம்ம இது பண்ண முடியாது. இது வந்து இவ்வளவு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்னா நம்ம செட்டு போட்டுட்டு தான் வந்து பெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவோம். இல்லைன்னா இது கம்மி நாள் தான் இருக்கு, நம்ம போய் லொகேஷன் பார்க்கலாம். லொகேஷன் எல்லா படங்களுக்கும் பார்ப்போம், ஆனா தேவை வந்து இங்கேயே முடிவு பண்ணிடும். இது செட்டுக்குள்ள போகலாம், இது ஒரிஜினல் லொகேஷன்ல போகலாம், இது வந்து செட்டு தேவையில்லை. நம்ம சில டைம்ல டேரக்டர் வந்து செட்டுன்னு எழுதி வைப்பாங்க, நம்ம செட்டு இது தேவையில்லை, கண்டிப்பா இது வந்து லைவ் லொகேஷன்லயே ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு பேசுவோம். நிறைய படங்கள் மாறிட்டே தான் இருக்கும். அது அந்த ஸ்கிரிப்ட் தான் முடிவு பண்ணும், அது செட்டு போட்டுக்கலாமா வேண்டாமான்றதும். இன்னொன்னு கேட்டீங்க மறந்துட்டேன், இன்னொரு கொஸ்டின் எதுவும் கேட்டீங்க அது கூட. அதான் சார், எல்லாமே டிராயிங் பண்ணிட்டு தான் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சார். ஆமா, நான் முதல்ல சில படங்கள் வந்து வெறும் டிராயிங் மட்டுமே போதுமா இருக்கும். ஆனா டிக் மாதிரியான படங்கள் பண்ணும்போது ஃபுல்லா மினியேச்சர் பண்ணிடுவோம். இவ்வளவு லென்த்துக்கு இருக்கு, அப்போ எங்க இருந்து எங்க வராங்க அப்படின்ற ஒரு ஃபுல் மினியேச்சர் இருக்கும். இல்ல சில படங்கள் வந்து 3D மட்டுமே போதுமா இருக்கும். இப்ப எல்லாமே ஸ்கெட்சப் வாக் த்ரூ பண்றாங்க. நிறைய படங்கள் வந்து மினியேச்சர் தான் பண்ணிருப்போம். டிக் எல்லாமே மினியேச்சர் பண்ணி இது பொசிஷன் பண்ணிட்டு தான் பண்ணோம். அந்த மூன்ல வந்து லேண்ட் ஆகுறது எல்லாமே மினியேச்சர் ஷூட் பண்ணோம். இப்போ தங்கலான்ல இருக்கிற எல்லா வில்லேஜ், அந்த கேவு, அந்த முனி தலையெடுக்கிற கிணறு எல்லாமே முதல்ல வில்லேஜா இதுவா மினியேச்சர் செட் பண்ணிட்டு அது பொசிஷன் பண்ணிட்டு அப்புறமா தான் அது செட்டா வந்து போடப்பட்டது. கதையும் அதனோட பட்ஜெட்டும் வந்து நம்ம தீர்மானிச்சிடும். இது போதும், இதுக்கு டிராயிங் மட்டுமே போதும், இல்லை இதுக்கு மினியேச்சர் வேணும், இல்லை 3D மாடல் வேணும். இப்போ எல்லாம் VR கிளாஸ் போட்டு அப்படியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டம் மாறிட்டே இருக்கு.